எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். தான் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையாவது ஒருவர் அறிய முடியும். உண்மை இல்லாத பாராட்டு என்பது பாலைவனத்தில் உள்ளதொரு காணல் நீரை போன்றதாகும். நீங்கள் அதனை நெருங்க அதிகம் ஏமாந்து விடுவீர்கள். ஏனென்றால் அது ஒரு மாயையை தவிர வேறொன்றும் பெரிதாக இல்லை. நிறைய பேர் உண்மை என்றதொரு முகத்திரையை போட்டுக்கொள்கிறார்கள். படிநிலை 11. நாம் ஒரு தவறை செய்யும் போது அதை உடனே தானாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறு செய்யும் போது நான் அதை சுலபமாக மாற்றிக்கொள்ள செய்யுங்கள். நான் சரியாக செய்யும்போது என்னை அதோடு சுலபமாக வாழ செய்யுங்கள். வாழ்வதற்கு இது ஒரு நல்ல தத்துவமாகும். சிலர் வாழ்கின்றார்கள், படிப்பினை கற்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் வாழ்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் படிப்பினை கற்பதில்லை. தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்வதுதான் மிகப்பெரிய தவறாகும். மற்றவர் மேல் பழி போட்டு விடாதீர்கள். சாக்கு போக்குகளை சொல்லாதீர்கள். அதிலேயே கிடந்து உழலாதீர்கள். நீங்கள் உங்களது தவறை உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்பதே நல்ல செயலாகும். அதை நியாயப்படுத்த வேண்டாம். ஏன்? தவறை ஏற்றுக்கொள்வது பிறரை நிராயுதபாணியாக்கி விடுகிறது. படிநிலை 12. ஒருவர் தனது தவறை உணர்ந்து தான் ஒரு தவறை செய்துவிட்டதாக ஒப்புக்கொண்டால் அவரை பாராட்டி அந்த இக்கட்டான சூழலிலிருந்து வெளிவர அவருக்கு வழிவிடுங்கள். அவரை தர்ம சங்கடத்திலிருந்து காப்பாற்றவில்லை என்றால் அவர் சுய கௌரவத்தை நாம் புண்படுத்துகிறோம். படிநிலை 13. கலந்து பேசுங்கள், ஆனால் விவாதிக்க வேண்டாம். ஒரு சிலரை விவாதிப்பவர்கள் என்றே அழைக்கலாம். அது அவர்களது நடத்தையிலும் உறவு முறைகளிலும் தெரியும். விவாதங்கள் தவிர்க்கப்படலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பதனால் மனவலிகள் பலவற்றை தடுத்துவிடலாம். ஒரு விவாதத்தை வெல்லக்கூடிய சிறந்த வழி அதை தவிர்ப்பதுதான். விவாதம் என்ற ஒன்றை நீங்கள் ஒருபோதும் வெல்லவே முடியாது. நீங்கள் ஜெயித்தால் நீங்கள் தோல்வியடைவீர்கள். நீங்கள் தோல்வியடைந்தாலும் நீங்கள் தோல்வியடைவீர்கள். ஒரு விவாதத்தில் வெற்றி பெற்று அதே சமயத்தில் ஒரு நல்ல வேலையையோ அல்லது வாடிக்கையாளரையோ அல்லது நண்பரையோ அல்லது திருமண உறவு முறையையோ இழந்துவிட்டால் என்ன வகையில் அந்த வெற்றியை சேர்ப்பது? மிகவும் வெறுமையானது. பெரிதாக்கப்பட்ட தான் என்ற அகம்பாவத்திலிருந்து விவாத எண்ணங்கள் பிறக்கின்றன. விவாதித்தல் என்பது தோற்கப் போகும் ஒரு போர்க்களத்தில் சண்டை போடுவது போன்றது. ஒருவர் வெற்றி பெற்றாலும் கூட அந்த வெற்றியின் அளவை விட அதற்கான விலை அதிகமாகும். நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட உணர்ச்சி போராட்டங்கள் ஒரு தீய எண்ணத்தையே விட்டு செல்லும். ஒரு விவாதத்தில் இருவருமே முடிவை தங்களுடையதாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். விவாதம் என்பது தான் என்ற அகம்பாவங்களின் ஒரு போர்க்களமே தவிர வேறொன்றும் பெரியதாக இல்லை. இது கூச்சலில் தான் முடியும். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவனை விட பெரிய முட்டாள் அவனோடு விவாதிப்பவனே ஆகும். இதனால் என்ன பயன்? நீங்கள் அதிக விவாதங்களை வெல்ல உங்களுக்கு குறைந்த நண்பர்களே இருப்பார். நீங்கள் சொல்வது சரியாகவே இருந்தாலும் விவாதம் செய்வதனால் என்ன பயன்? பதில் தெரிந்ததுதான் 0. ஒருவர் எப்போதுமே தன் கருத்தை வலியுறுத்தக்கூடாது என்று பொருளா? அவர் வலியுறுத்தத்தான் வேண்டும். மிருதுவாகவும் சாமர்த்தியமாகவும் எனக்கு தெரிந்த தகவலை வைத்து போன்ற நடுநிலையான தொடர்களால் சொல்ல வேண்டும். மற்றவர் விவாதம் செய்பவராக இருந்தால் நீங்கள் அவரை தவறு என்று நிரூபிக்கலாம். ஆனாலும் அது தேவைதானா? நான் அப்படி நினைக்கவில்லை. நீங்கள் உங்கள் கருத்தை 2வது முறை வலியுறுத்துவீர்களா? நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏனென்றால் அந்த விவாதம் எது சரி என்பதை விட யார் சரி என்று நிரூபிக்க முயலுகின்றதொரு மூடிய மனதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு பொது விருந்தில், அதுவும் குறிப்பாக குடித்த பிறகு யாராவது ஆணித்தரமாக நிகழும் ஆண்டின் ஏற்றுமதி மதிப்பு $50 பில்லியன் ஆகும் என்று சொல்லலாம். அவர் தருகின்ற தகவல் தவறு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள நேர்கிறது. உண்மையான ஏற்றுமதி மதிப்பு $45 பில்லியன் ஆகும். அன்று காலை பத்திரிகையில் அதை படித்திருந்திருக்கலாம், அல்லது விருந்துக்கு வரும் வழியில் வானொலியில் கேட்டிருக்கலாம், அல்லது உங்களது காரில் உள்ள செய்தி புத்தகம் ஒன்றின் மூலமாக அதை தெரிந்து கொண்டிருக்கலாம். அப்படி என்றால் உங்களது கருத்தை சொல்வீர்களா? ஆமாம், ஏற்றுமதி மதிப்பு $45 பில்லியன் என்பதே எனக்கு தெரிந்த தகவலாகும் என்று சொல்வேன். மற்றவர் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. எனக்கு அது என்ன என்று சரியாக தெரியும். அது $50 பில்லியன் தான் என்று பதில் சொல்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நிறைய தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களது கருத்தை மீண்டும் சொல்லி ஒரு விவாதத்தை தொடங்கலாம். ஓடிப்போய் உங்களது காரில் இருந்து அந்த செய்தித்தாளை கொண்டு வந்து
அவர் சொன்னது தவறு என்று நிரூபிக்கலாம், விவாதத்தை தவிர்க்கலாம், விவாதிக்காமல் கலந்து பேசலாம். இங்கு சரியான தேர்வு மூன்றாவது செயலே ஆகும். ஒருவர் தனது வாழ்வில் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க விரும்பினால் தனது பண்பட்ட முதிர்ச்சியை பயிற்சி செய்ய வேண்டும். முக்கியமில்லாத விஷயங்களிலும் சின்ன சின்ன விவாதங்களிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே முதிர்ச்சியாகும். ஒரு விவாதத்திற்கும் கலந்து பேசுவதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு விவாதம் ஒளியை எழுப்பும், கலந்து பேசுதல் ஒளியை தரும். ஒன்று தான் என்ற அகம்பாவத்திலிருந்தும் மூடிய மனதிலிருந்தும் வருகிறது, மற்றது திறந்த மனதிலிருந்து வருகிறது. விவாதம் என்பது அறியாமையை பரிமாற்றம் செய்து கொள்வது, கலந்து பேசுதல் என்பது அறிவை பரிமாற்றம் செய்து கொள்வது. விவாதம் என்பது ஆவேசத்தின் வெளிப்பாடு, கலந்து பேசுதல் என்பது தர்க்கத்தின் வெளிப்பாடு. விவாதம் யார் சரி என்று நிரூபிக்க முயற்சிக்கிறது, கலந்து பேசுதல் எது சரி என்று நிரூபிக்க முயற்சிக்கிறது. பாரபட்சமான மனதுடன் பகுத்தாய்வது பயனுள்ளது அல்ல. அவருக்கு பகுத்தறியும்படி சொல்லப்படாததால் நீங்களும் பகுத்தறிந்து சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு குறுகிய மனமும் உளறுவாயும் வேடிக்கையான ஆனால் உபயோகம் இல்லாத விவாதங்களுக்கு இட்டு செல்லும். கலந்து பேச வேண்டுமானால் குறுக்கீடு இல்லாமல் மற்றவர் தனது கருத்தை சொல்ல அனுமதிக்கவும். அவர் தனது கருத்தை வெளிப்படுத்தட்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் அவரை தவறு என்று நிரூபிக்க முயற்சிக்காதீர்கள். அவரது நிலைக்கு உங்களை இழுத்து கொண்டு போய் விடவும் அனுமதிக்காதீர்கள். அவரை மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துங்கள். அது அவரை குழப்பிவிடும். காரணம் எதுவாக இருந்தாலும் சூழலின் இறுக்க நிலையை தளர்வடைய செய்வதற்கான சிறந்த வழியாவது பொறுமையாக கேளுங்கள். பதிலுக்கு திரும்ப சண்டை போடாதீர்கள் அல்லது எதிர்த்து பேசாதீர்கள். இது மற்றவரை குழப்பிவிடும். ஏனென்றால் அவர் சண்டை போடுவதற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார். மன்னிப்பை எதிர்பார்க்காதீர்கள். சிலருக்கு அவர்கள் தவறே செய்தாலும் கூட மன்னிப்பு கேட்பது கஷ்டமானது. அல்பமான விஷயங்களை எல்லாம் வைத்து பிரச்சனையை உருவாக்காதீர்கள். கலந்து பேசுதல் என்பது சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை சொல்வதை மட்டும் உரித்தாக்குவதில்லை. எது சொல்ல தேவையில்லையோ அதை சொல்லாமல் விட்டுவிடுவது ஆகும். தெளிவாக பேசும் கலையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எதிர்த்து பேசுவதற்கல்ல. பெரியவர்களான நாம் மற்றவர்களை மனம் வெறுக்க செய்யாமல் நமது கருத்துக்களை வலியுறுத்தும் கலையை கற்க வேண்டும். ஒரு விவாதத்தை ஒருவர் கையாளுகின்ற விதத்திலிருந்து அவரது வளர்ப்பு முறை தெரிய வரும். நான் வெகு நாட்களுக்கு முன்பே பன்றியுடன் மோதக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டு விட்டேன். நீங்கள் அசுத்தமாவீர்கள். அதோடு பன்றியும் அதையே விரும்புகிறது. சைரஸ் சிங். கலந்து பேசுவதை தொடங்குவதற்கான வழிகள். திறந்த மனதுடன் இருங்கள். எந்த விவாதத்திலும் சிக்கிக்கொள்ளாதீர்கள், குறுக்கிடாதீர்கள். உங்களது கருத்தை சொல்வதற்கு முன்னால் பிறரது கருத்தையும் கேளுங்கள். தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக கேள்வி கேளுங்கள். அது மற்றவரையும் சிந்திக்க வைக்கும். மிகைப்படுத்தி சொல்லாதீர்கள். மற்றவரை ஒத்துக்கொள்ள வைப்பதில் உற்சாகமாக இருங்கள், வலு கட்டாயமாக இல்லை. விட்டு கொடுக்க தயாராக இருங்கள். அற்பமான விஷயங்களில் விட்டு கொடுங்கள், ஆனால் கொள்கைகளை அல்ல. எதையும் கௌரவ பிரச்சனை ஆக்காதீர்கள். உங்களது எதிராளியின் தன்மானத்தை புண்படுத்தாமல் பக்குவமாக சொல்லி அவரை பின்வாங்க செய்யுங்கள். மறுப்பது அவரை புண்பட வைக்கும். கடினமான வார்த்தைகளையும் பலவீனமான விவாதங்களையும் விட மிருதுவான வார்த்தைகளையும் கடினமான விவாதங்களையும் பயன்படுத்துங்கள். ஒரு விவாதத்தில் அறிவில்லாத ஒருவரை தோற்கடிப்பது முடியாது. அவரது கடினமான கசப்பான சொற்கள் ஒரு பலவீனமான காரணத்தையே குறிக்கிறது. கலந்து பேசும்போது கீழ் வருவன போன்ற தொடர்களை பயன்படுத்துவது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. நான் சொல்வது ஒருவேளை தவறாக இருக்கலாம். அறியாமையை காட்டுவதும் கீழ் வருவன போன்ற கேள்விகளை கேட்பதும் விவாதங்களை குறைக்கும் மற்றொரு வழியாகும். நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்கள் இன்னும் சற்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? எதுவுமே நடக்கவில்லை என்றால் அமைதியாகவும் மென்மையாகவும் அடக்கமாகவும் விவாதத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. வம்பு பேசாதீர்கள். டோன்ட் காசிப். உங்களுடன் சேர்ந்து வம்பு பேசுபவர்கள் நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றியும் வம்பு பேசுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வம்பு பேசுவதும் பொய் சொல்லுவதும் மிகவும் நெருங்கிய தொடர்புடையன. வம்பு பேசுபவர் அவசரத்தில் எதையும் கேட்டு ஓய்வாக இருக்கும்போது அதை திரும்ப சொல்வார். அவர் தனது சொந்த வேலைகளில் மனதை செலுத்துவதில்லை. ஏனென்றால் அவருக்கு மனதும் இல்லை, வேலையும் இல்லை. வம்பு பேசுபவர் தான் நேரடியாக கேட்டதை விட தான் ஒட்டு கேட்ட விஷயங்களிலே தான் கவனமாக இருப்பார். வம்பு பேசுவது என்பது ஒன்று விடாமல் அனைத்தையும் கூறி முடிவில் உருப்படியாக ஒன்றுமே சொல்லாமல் இருக்கும் ஒரு கலையாகும். யாரோ
சிறு புத்திக்காரர்கள் பிற மனிதர்களை பற்றி பேசுவார்கள். சராசரி மனிதர்கள் பொருட்களை பற்றி பேசுவார்கள். மேன்மக்கள் கருத்துக்களை பற்றி பேசுவார்கள் என்று நன்றாக சொன்னார்கள். வம்பு பேசுவது ஒருவரது நடத்தையை இழிவுபடுத்தி அவதூறு உண்டாக்கிவிடும். வம்பு பேசுவதை கேட்பவர்கள் வம்பு பேசுபவர்களுக்கு இணையான தவற்றை செய்கிறார்கள். வம்பு பேசுபவர் எப்போதும் தனது வாயாலேயே சிக்கிக் கொள்கிறார். வம்பு பேச்சுக்கு நீதிக்கு மரியாதை தருவதில்லை. இது இதயங்களை நொறுக்கும், வாழ்வை பாழடிக்கும். இது நயவஞ்சகமானது, கெட்ட நோக்கம் உள்ளது. இது இயலாதவர்களை பலியாக்கும். வம்பு பேச்சு எங்கே தொடங்கியது என்று கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் இதற்கென்று ஒரு முகமோ அல்லது பெயரோ இல்லை. இது நற்பெயரை சிதைத்துவிடும், அரசாங்கங்களை கவிழ்த்துவிடும், திருமண உறவுகளை உடைத்துவிடும், தொழில்களை பாழடித்துவிடும், அப்பாவிகளை கதறடிக்கும், மனவலியை ஏற்படுத்தும், உறக்கமற்ற இரவுகளை உருவாக்கிவிடும். அடுத்த முறை நீங்கள் வம்பு பேசுவதில் ஈடுபடும் போது கீழ்வருவனவற்றை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். இது உண்மையா? இது ஒரு நல்ல நாகரிகமான பழக்கமா? இது தேவைதானா? நான் வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறேனா? நான் பிறரை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லுகிறேனா? பிறரை வதந்தி பரப்புவதற்கு நான் சந்தோஷத்துடன் ஊக்குவிக்கிறேனா? யாருக்கும் சொல்லாதீர்கள் என்ற தொடரோடு எனது உரையாடல் தொடங்குகிறதா? என்னால் நம்பகத்தன்மையை காப்பாற்ற முடியுமா? வம்பு பேசுவதிலிருந்து விலகி இருங்கள். சிறிய அற்பமான பேச்சு பெரிய உளறுவாயிலிருந்தே வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். படிநிலை 15. உங்களது வாக்குறுதிகளை கடமை பொறுப்பாக மாற்றுங்கள். வாக்குறுதிக்கும் கடமை பொறுப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? வாக்குறுதி என்பது ஒரு நோக்கத்தின் அறிவிப்பாகும். கடமை பொறுப்பு என்பது என்ன நேர்ந்தாலும் ஒன்றை நிறைவேற்றி வைக்கும் வாக்குறுதியாகும். இதில் என்ன நேர்ந்தாலும் என்று நான் சொல்கிற போது சட்டவிரோதமான விஷயங்களையும் நெறியில்லாத விஷயங்களையும் தவிர்த்தே சொல்கிறேன். கடமை பொறுப்பு பண்பில் இருந்து வந்து திட நம்பிக்கைக்கு இட்டு செல்கிறது. ஒருவர் மற்றவர்க்கென எந்தவித கடமை பொறுப்பும் ஏற்கவில்லை என்றால் இந்த உலகம் என்ன வகை உலகமாக இருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? கீழ்வரும் உறவு முறைக்கு இடையில் என்ன நடக்கும்? தம்பதிகள், முதலாளிகள், தொழிலாளிகள், பெற்றோர்கள், குழந்தைகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், விற்பவர்கள், வாங்குபவர்கள். கடமை பொறுப்பில்லாத உறவு முறைகள் மேலோட்டமானதும் வெறுமையானதும் ஆகும். இவை வசதியை பொறுத்தவை, தற்காலிகமானவை. கடமை பொறுப்பில்லாமல் நீடித்து நிலைக்கும் எதுவும் உருவாக்கப்பட்டதில்லை. கடமை பொறுப்பு கணிக்க முடியாத எதிர்காலத்தில் கூட என் நடத்தையை கணிக்க முடியும் என்று சொல்கிறது. பலரும் கடமை பொறுப்பை குறுகிய வட்டத்தில் மாட்டிக்கொள்வதோடு போட்டு குழப்பிக் கொள்கின்றனர். அது உண்மை இல்லை. கடமை பொறுப்பு சுதந்திரத்தை பறிப்பதில்லை, மாறாக அது அதிகமான சுதந்திரத்தை தான் தருகிறது. ஏனென்றால் அது ஒரு பாதுகாப்புணர்வை தருகிறது. கடமை பொறுப்புகளில் எல்லாம் மிக முக்கியமானது பண்புகளுக்கு நாம் ஏற்கும் கடமை பொறுப்பாகும். ஆகவேதான் சரியான பண்பு அமைப்பை நாம் பெற்றிருப்பது அவசியமாகும். உதாரணத்திற்கு, நான் கடமை பொறுப்பேற்று ஆதரித்த ஒரு தலைவர் பின்னாளில் ஒரு போதைப் பொருள் விற்பனையாளராக மாறிவிட்டால் நான் தொடர்ந்து அவருக்கு கடமை பொறுப்பேற்பேனா? இல்லவே இல்லை. கடமை பொறுப்பானது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நீடிக்கும் நெருக்கமான உறவு முறைகளை இட்டு செல்லும். இது ஒருவரது குணப்பண்பிலும் உறவு முறையிலும் தெரியும். நன்றியுடன் இருங்கள், ஆனால் நன்றியை எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். நன்றி என்பது அழகானதொரு வார்த்தை. நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். நன்றி என்பது ஒரு உணர்வாகும். இது நமது குணப்பண்புகளை மேம்படுத்தி பண்பை உருவாக்கும். நன்றி பணிவிலிருந்து உருவாகிறது. இது பிறரின் மேல் நாம் செலுத்தும் நன்றி உணர்வாகும். இது பிறரிடம் நாம் செலுத்தும் மனப்பாங்கின் மூலமாக தெரியும். இது நமது நடத்தையிலும் பிரதிபலிக்கும். நன்றி என்பது நல்ல செயல்களை பரஸ்பரம் மாற்றிக்கொள்வது என்று அர்த்தமல்ல. ஏனென்றால் நன்றி என்பது கொடுக்கல் வாங்கல் அல்ல. ஒரு நல்ல செயல் ஒரு எதிர் செயலால் அளிக்கப்பட முடியாது. அன்பு, பரிவு, பொறுமை போன்றவற்றை திருப்பி தர முடியாது. நன்றி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இது நமக்கு உண்மையிலேயே ஒத்துழைப்பும் கலையையும் மற்றவர் பிரச்சனையும் புரிந்து கொள்ளும் கலையையும் கற்றுக் கொடுக்கிறது. நன்றி என்பது மனமார்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு எளிய நன்றி பெருந்தன்மையானது. பல முறை நமது மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் போன்று நமக்கு மிக நெருக்கமாக இருக்கிற மக்களிடம் நன்றியுடன் இருப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். நாணயத்துடன் கூடிய ஒரு தனிநபரின் பண்பையும் குணநலனையும் உருவாக்கும் உயர்ந்த பண்புகளில் நன்றி முதன்மையானது. தான் என்கிற அகம்பாவம் தான் நன்றியை காட்டும் வழியில் குறுக்கே இருக்கிறது. ஒரு பெருந்தன்மையான மனப்பாங்கு வாழ்வில் நமது கண்ணோட்டத்தை மாற்றுகிறது. நன்றி உணர்வும் பணிவும் இருக்கும்போது நமது செயல்கள் எல்லாம் இயற்கையாகவே நல்லவையாக இருக்கின்றன.
நன்றி என்பது ஒரு வாழும் வழியாக இருந்தாக வேண்டும். உங்களது நன்றி உணர்வை ஒரு சிறு புன்னகை மூலமோ, நன்றி என்ற வார்த்தையின் மூலமோ, ஒரு பாராட்டு மூலமோ வெளிப்படுத்தலாம். உங்களிடம் உள்ள மிகவும் அரிய விலை மதிப்பற்ற பொருட்களை பற்றி எண்ணுங்கள். எது அவற்றை சிறப்பானதாக ஆக்கிறது? பலவற்றில் பரிசை விட அதை கொடுத்தவரின் முக்கியத்துவமே அதிகம். நம்மிடம் ஏற்கனவே இருக்கிற பொருட்களுக்காக நாம் நன்றியுடன் இருப்பதில்லை. சற்று நேரம் யோசித்து உங்களது வாழ்வில் நல்லவித பாதிப்பை ஏற்படுத்திய மக்களை நினைவு கூர்ந்திட முயற்சி செய்யுங்கள். அவர்களெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய சற்று கூடுதலான நேரத்தை செலவு செய்த உங்களது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் தங்களது கடமையை தானே செய்தார்கள் என்பது போல தோன்றலாம், ஆனால் அது உண்மை இல்லை. அவர்கள் தங்களது நேரம், முயற்சி, பணம் மற்றும் பிற விஷயங்களை தாங்களாகவே உங்களுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அன்பின் காரணமாக அதனை செய்தார்களே அல்லாமல் உங்களது நன்றியை எதிர்பார்த்து அல்ல. சில சமயம் ஒருவர் தனது எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள எத்தனை பேரின் முயற்சிகள் நடந்திருக்கின்றன என்று எண்ணி பார்ப்பதுண்டு. அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கான காலம் இன்னமும் கடந்துவிடவில்லை. இதுவே திரும்ப பதிலுக்கு செய்வதற்கான தருணமாகும். அன்புக்கு தியாகம் தேவை. கிறிஸ்துவின் கதை. கதையின்படி ஒருமுறை கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை குணப்படுத்தியதாகவும், அவர் திரும்பி வந்து பார்த்தபோது அவர்கள் எல்லோரும் அவ்விடத்தை விட்டு போய் ஒரே ஒருவர்தான் மரியாதையுடன் அவருக்கு நன்றி சொல்ல காத்து கொண்டிருப்பதையும் பார்த்தார். நான் ஒன்றும் செய்யவில்லை என்று கிறிஸ்து அவனிடம் சொன்னார். இந்த கதையின் நீதி என்ன? மனித குலம் நன்றியில்லாதது. நன்றியுள்ள மனிதர் ஒரு விதிவிலக்கான அசாதாரண மனிதர் ஆவார். கிறிஸ்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு புது வாழ்வையை தந்துவிட்டு நான் ஒன்றும் செய்யவில்லை என்றார். இது எப்படி நமது நடத்தையிலும், குணப்பண்பிலும், நடைமுறையிலும் வரப்போகிறது? ஒரு சில நாட்களுக்கு நாம் சிலருக்கு உண்ண உணவளிப்போம் அல்லது இருக்க இருப்பிடம் தருவோம். நான் மற்றவருக்கு என்ன செய்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்வோம். நாம் நமது மனதிலேயே நாம் கொடுத்ததை பற்றி மிகையாக சொல்லிக்கொள்வோம். சிலர் நான் மட்டும் இல்லாவிட்டால் இவர் தெருவுக்கு வந்திருப்பார் என்று சொல்வதை அடிக்கடி கேட்கிறோம். எப்பேற்பட்ட அகம்பாவம்! அப்படியே எனக்காக நீங்கள் இதை செய்ய முடியுமா என்ற தொடரை பயன்படுத்தி சிலர் மற்றவர்களிடம் உதவி கேட்கும்போது அந்த உதவியின் முக்கியத்துவத்தை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டு விடுகிறார்கள். ஒருவர் மற்றவருக்காக எது செய்தாலும் அதை அவர் அப்படியே செய்து விடுவதில்லை. சிறிது தியாகம் செய்துதான் அதை செய்கிறார். உதவி செய்பவருக்கு இது ஒன்றும் பெரிய தியாகமாக தோன்றாது. மற்றவருக்கு செய்யக்கூடிய காரியங்களை ஒருவர் செய்யவில்லை என்றால் அது வருந்தத்தக்கதாகும். ஆனால் அப்படியே என்று ஒரு விஷயமே இல்லை. யார் நமக்கு எதை செய்தாலும் சிறிது தியாகம் செய்து முயற்சி எடுத்துதான் செய்கிறார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். படிநிலை 17. நம்பகமானவராக இருங்கள். விசுவாசத்தை கடைபிடியுங்கள். இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.